அலோவ் பண்ணாமல் நீங்கள் செய்யக்கூடாதுன்னா தற்கொலை நிப்பாட்ட சொல்கிறோம். இப்போ எதுக்குன்னா இது உபதேசம் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுமாதிரி தொடர்ந்து டிஆரை வந்து கரெக்டாக சொல்லி போகணும். மத்திய அரசை தடுத்து நிறுத்து. சிறு பலர்களை மக்களை காப்பாற்று 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 தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று மத்திய அரசு பொதுமக்களை காப்பாற்று 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 மத்திய அரசே மத்திய அரசே வஞ்சிக்காதே 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 சிறு பலர்கள் மக்களை வாழ்வாதாரத்தை காப்பாற்று காப்பாற்று தமிழக அரசே தடுத்து நிறுத்து மத்திய அரசை தடுத்து நிறுத்து கிட்டத்தட்ட 450 ஏக்கருக்கு மேல வந்து உப்பு தயாரிக்கிறதுக்கான ஆலையை அங்கே தொடங்குறாங்க. அந்த ஆலை தொடர்ந்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமங்களுக்கு மேல் பாதிக்கப்படுறாங்க. அந்த உப்பு தயாரிச்சாக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது, புல் பூண்டு வளராது, மரம் இருக்காது, சோறு கூட செஞ்சு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும். குறைந்தபட்சம் ஒரு 10 to 15 கிராமங்கள் வந்து பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது. உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு மத்திய அரசு திட்டத்தை நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா மட்டும்தான் இந்த கிட்டத்தட்ட 15 கிராம மக்கள் குறைந்தபட்சம் பார்த்தா கூட ஒரு 1 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. 50,000 மக்கள் அங்கே பாதிக்கப்படுவாங்க. அந்த மக்களை எங்கே குடியேற்ற முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்குது. இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்றாருன்னு தெரியல. நாங்க ஓட்டு போட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்றாரு தெரியல. நாங்க ஓட்டு போட்ட எம்பி என்ன பண்றாருன்னு தெரியல. இந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க தெரியல. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. இது என்ன நாடுன்னு தெரியல. கடைசியா இது வந்து வாழ்றதுக்கான அருகதையற்ற ஒரு தொகுதியா மாறுன்னு தெரியல. உடனடியா தமிழக அரசு உடனடியா நிறுத்தணும். நிறுத்தலைன்னா பொன்னேரி என்ன நடக்குன்றது அப்புறம் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும் பொன்னேரின்னு சொல்லி இதன் மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.